அமைதியான ஒரு சிறிய காலனி. அங்கே ஒரு சின்ன பையன், அருண். அவனோட நெருங்கிய நண்பன் அவன் குட்டி நாய் டாபி. ஒரு மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அருணும் டாபியும் வீதியில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அருகிலுள்ள பூங்காவில் ஒரு சின்ன பையன் தனியாக ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் பூங்கா வெளியே ஒரு வேன். அதில் இருந்த சில சந்தேகமான ஆட்கள் அந்த பையனை கவனித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பதான் சந்தர்ப்பம் என்று ஒருவன் சொன்னான். அதை தூரத்திலிருந்து பார்த்த அருணுக்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று தோன்றியது. டாபி, ஏதோ சரியில்லையே என்று சொன்னான். டாபியும் அந்த ஆட்களை நோக்கி குறைக்க ஆரம்பித்தது. அருண் உடனே ஒரு திட்டம் நினைத்தான். டாபி, அந்த வேன் பக்கம் போய் சத்தமா குறைக்கணும் என்று அருண் கூறினான். டாபி வேகமாக ஓடி வேன் அருகே சென்று கடுமையாக குறைக்க ஆரம்பித்தது. அந்த ஆட்கள் பதறியபடி பார்த்தார்கள். அதே சமயம் அருண் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த பையன் அருகே ஓடிச் சென்றான். உன் அம்மா எங்கே? நீங்க இங்கே தனியா இருக்கக்கூடாது என்று அருண் உடனே அவன் கையை பிடித்து பூங்கா வெளியே உள்ள கடை நோக்கி அழைத்துச் சென்றான். டாபியின் சத்தத்தால் அருகிலுள்ள மக்கள் கவனித்தார்கள். சிலர் அந்த வேன் அருகே வந்து அவர்களை பிடிக்க முயன்றார்கள். அந்த சந்தேகமான ஆட்கள் பதறி வேனை ஓட்டி தப்பித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பையனின் அம்மா ஓடி வந்து என் குழந்தையை காப்பாற்றியதற்கு அருணுக்கும் டாபிக்கும் நன்றி சொன்னார்கள்.